Hi friends, welcome back to my channel. எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை வச்சு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 3 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோலோட நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். 5 போல லவங்கம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு அரிசி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கணும். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். இதில் இருக்கிற அந்த சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த அரிசி, வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். அதே போல் நம்ம சேர்த்துருந்த வேப்பிலை, கருவேப்பிலையுடைய அந்த இலையுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த தண்ணியுடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி பாதிக்கு பாதி நல்லா குறையிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே ஆற விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா திக்காக ஜெல் மாதிரி இருக்கும். இதோடைய கன்சிஸ்டன்சி நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பியூர் கோகோனட் ஆயிலும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கேஸ்டர் ஆயில் அப்படி இல்லைனா பாதாம் ஆயில் இல்லைனா நீங்கள் ஹேருக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரோடு சேர்த்து அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இது ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுடைய ஹேரில் நல்லா ஸ்கேல்பில் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதை உங்களுடைய ஹேர் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் இருந்து எட்ஜஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் ஷிகாக்காய் இல்லைனா ஷாம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்புவை டைல்யூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்மேட் ஷாம்பு அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்தில் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். முடி ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னா இது அந்த இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல டைனி ஹேர்ஸ், குட்டி குட்டியாக நல்ல பேபி ஹேர்ஸ் வளர்ந்துருக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். வித்தின் 1 மந்த்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாலே ஹேர் க்ரோத் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். இதை கண்டினியூஸாக நீங்கள் கேப் விடாமல் வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட் அண்ட் டேண்ட்ரஃப் ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய ஹேரை நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேர் க்ரோத்தை இன்ச் பை இன்ச்சா நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ ரெமெடிஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. 100% உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது யூஸ் பண்ணிட்டே வரும்போது 100% உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கம்ப்ளீட்டா ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் அண்ட் பண்றதுக்கு மஸ்ட் ட்ரை ரெமெடி இதுதான். ஹேர் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி ஹேரை ரீக்ரோத் பண்ணணுமா? அப்போ இந்த சீக்ரெட் ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ முடி கொட்டுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு வளர்றதுக்கும் இளநரையை தடுக்கிறதுக்கும் இந்த ஆயில் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொடுகு, அரிப்பு, புழுவெட்டு, பூச்சி, வழுக்கை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். வளராத முடியையும் கண்டிப்பாக வளர வைக்கும். ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. 1 டைம் யூஸ்லேயே பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இந்த சீக்ரெட் ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்லி 7 இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, 1 டீஸ்பூன் வெள்ளையல். வெள்ளையல் இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பியல் கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ், 1 டீஸ்பூன் வெந்தயம்.
கருவேப்பிலை இலைகளை பறிச்சுட்டு அந்த காம்பு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயிலில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். நான் ஆலிவ் ஆயிலோட கொஞ்சம் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுமே எல்லா பொருளையும் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி தெறிக்காது. இந்த மாதிரி நல்ல நுரை மாதிரி பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த நுரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த எண்ணெயை நீங்கள் காய்ச்சணும். ஸோ எல்லாமே வந்து நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல முருகல் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஸோ இது எல்லாமே நல்லா ஆறி இந்த பொருளோடு சேர்ந்து நல்லா இந்த எண்ணெய் வந்து ஊறி வரும். இந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த எண்ணெயை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு தேன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். இதை 7 days ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். வீக்லி thrice இல்லை twice வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டே வாங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல தேன் கலரில் இருக்கும். இதுதான் வந்து சரியான பக்குவம். இந்த கலர் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக விட்டுட்டாலும் கருகி போயிடும். ஸோ இந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலர் வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். வீக்லி twice or thrice வந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 1 monthலேயே நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல விசிபிளான ரிசல்ட் தெரியும். உங்களுடைய ஹேரில் நல்ல ஸ்கேல்பில் படுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 minutesக்கு நல்லா வந்து மைல்டான மசாஜ் கொடுத்துக்கோங்க. இது அப்படியே 1 மணி நேரத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு இல்லைனா ஷிக்கக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 hour ஊற வச்சா போதும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு ஊற வச்சுக்கலாம். எப்பயுமே தலையில் ஆயில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு ஆயில் வைக்கிறது பிடிக்கல அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் வீக்லி twice இல்லை thrice வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஹேர் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். இதை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தலைமுடி சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். முடி தூரமாக இருந்தாலும் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முடி ரொம்ப செமட்டையாக இருக்குது இல்லை இளநரை இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு முடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், லென்த்தாக வளரவே வளராது. ஸோ லென்த்தாக வளர வைக்கணும் அப்படின்னா வளராத முடியை கூட வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். டெய்லியுமே ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுறது பிடிக்காது, ஆனால் ஹேர் நல்லா வளரணும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். முடி அதிகமாக கொத்து கொத்தாக கொட்டுது, தலையில் சீப்பே வைக்க முடியல, டேண்ட்ரஃப் வர அதிகமாக இருக்குது, இச்சஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீனில் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி twice அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் நல்லா ஹெல்த்தியாக நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஷைனியாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நியூவாக நிறைய பேபி ஹேர்ஸ் குட்டி குட்டியாக வளர்றதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸுக்கு இந்த ஹேர் ஃபால் ஒரு காமனான ஒரு விஷயம் தான். நார்மலாக ஒருத்தவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்கிறது ரீசனாக இருக்கலாம், இல்லைனா பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கேர் எடுத்து இந்த மாதிரி பேக்லாம் வந்து வீக்லி twice ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வீடியோடைய எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹேர் பேக்குக்கு தேவையான மொத்த இன்க்ரீடியன்ஸும் இது தாங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்களுடைய ஹேருடைய வால்யூம் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு, உளுத்தம்பருப்பு, அதில் நான் ஒரு 4 லவங்கம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாப்பாடு அரிசி, அதையும் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான கர்ட் எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது கூடவே 3 சின்ன வெங்காயம், ஒரு கத்தாழை, ஒரு ½ லெமன் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸுடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேருடைய வால்யூம் அண்ட் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும், சில பேருக்கு லாங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய அளவுகளை கூட்டிக்கவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியலாவோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா கத்தாழை கூட நீங்கள் ஒரிஜினலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கத்தாழை ஜெல் வந்து கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் சைஸில் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பியூர் கோகோனட் ஆயில் அப்படின்னா பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம். அது கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓவர் நைட் ஊற வச்ச வெந்தயம், அரிசி, பச்சைப்பயிறு, உளுத்தம்பருப்பு, லவங்கம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. சோக் பண்ண இந்த வாட்டரை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா தேவையான கன்சிஸ்டன்சியில் நம்ம பேஸ்ட் போல் அரைச்சி எடுக்கணும், அதுக்காக தான். ஸோ மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வராது இல்லையா. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துக்கோங்க. இப்போ கத்தாழையில் சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த சதையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 7 times கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமனை ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சோக் பண்ண வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சியில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா அரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கையில் எடுத்து பார்க்கும்போது எந்த இன்க்ரீடியன்ஸுமே கையில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல சாஃப்டாக நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கருவேப்பிலை, வேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ சரியாக அரைப்படலை அப்படின்னா அது கொஞ்சம் திரியாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கிராம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நல்ல வாசனையாக இருக்கும். நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் பேக்கை 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஹெட் கவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெடி பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கைப்படாமல் பார்த்துக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. வித்தின் எ வீக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் ரொட்டீன் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ண அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான போர்ஷனை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சம் இருக்கிறத ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த பேக்கில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பியூர் கோகோனட் ஆயில் அப்படின்னா பாதாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு ஆலிவ் ஆயில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை ஹேர் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லேருந்து எட்ஜஸ் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஸ்கேல்ப்பில் நல்லா படுற அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. 30 to 40 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு இல்லைனா ஷிகக்காய் யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஷிகக்காய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா மைல்டான ஷாம்புவை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அப்படியே ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை வீக்லி ட்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வித்தின் 3 மந்த்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் பேக்கை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஈச்சஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஹெட்ஏக், சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க வேண்டாம். இந்த ஹேர் பேக்கை மட்டும் கண்டினியூஸாக விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹானஸ்ட்டாக சொல்கிற 100% பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். உங்களுடைய ஹேர் லென்த்தாக வளரவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லென்த் இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு ரெமெடி நம்ம ட்ரை பண்ணாலுமே கண்டினியூஸாக ட்ரை பண்ணால்
மட்டும் தான் நமக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஒரே டைம்லலாம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. 3 to 4 டைம்ஸ் கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு மைல்டான சேஞ்ச் தெரியும். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முடி கூட கொட்டாதுன்னு பொய் சொல்ல விரும்பலை. ஏன்னா நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஹேர் ஃபால் காமன் தான். காமனாகவே எல்லாருக்குமே ஹேர் ஃபாலிங் இருக்கதாங்க செய்யும். நம்ம என்ன தான் ப்ராப்பராக பார்த்து மெயின்டைன் பண்ணாலுமே அட்லீஸ்ட் 5 to 10 ஹேர் ஆவது ஃபால் ஆக தான் செய்யும். அதே போல் எல்லா நாளுமே ஒரே நாள் மாதிரி இருக்காது. ஒரு நாள் அதிகமாக கொட்டும், ஒரு நாள் கம்மியாக கொட்டும், ஒரு நாள் சுத்தமாக கொட்டவே கொட்டாது. ஸோ இது எல்லாமே காமன் தான். நார்மல் ஹேர் ஃபால் தான் அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஆனால் முடி அதிகமாக கொத்தா கொட்டுது, சீப்பு வைக்கவே முடியல அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும். என்னதான் எக்ஸ்டர்னலாக நம்ம பார்த்து அப்ளை பண்ணாலும் இன்டர்னலாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதிகமாக தண்ணி குடிக்கணும், நல்ல தூக்கம் ரொம்பவே அவசியம். ஸோ மினிமம் 8 hours ஆகுது நல்ல தூக்கம் இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், கீரை வகைகள்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டெய்லி ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. நல்ல நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாமா? ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். இந்த ஊற வச்ச வெந்தயத்தினால என்னென்ன யூஸ்ன்னு பார்க்கலாமா? ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர ஹேர் ஃபாலை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கேல்புடைய இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் அதிகமான அளவில் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ, கேசி, மினரல்ஸ், அயன், பொட்டாசியம், கால்சியம் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணி ரீக்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக, ஷைனிங்காக, நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது எக்ஸ்டர்னல் க்ரோத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன்டர்னலாகவே இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஊற வச்ச வெந்தயத்துடைய தண்ணியை நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான திக்கான ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நியூ ஹேர் க்ரோத்துக்கு ப்ரமோட் பண்ணும். ஸோ பேபி ஹேர்ஸ் நிறைய வளரதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஹேர் ஃபாலிக்குலை ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல ஃபாஸ்டான ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனியன் ஜூஸில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப் பீச்சர்ஸை ரெடியூஸ் பண்ணும். சின்ன வெங்காயத்தை கண்டினியூஸாக ஒரு 2 weeks நம்ம யூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா வித்தின் எ மந்த்தில் நல்ல ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் நம்மளுடைய ஹேரில் பார்க்கலாம். ஊற வச்ச அரிசியை யூஸ் பண்ணுறதுனால எலாஸ்டிசிட்டியை ப்ரொமோட் பண்ணி நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி டபுள் த சைஸ் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா திக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களுடைய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. டல் அண்ட் டேமேஜ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணி டெக்ஸ்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஷைனியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக ஊற வச்ச பச்சை பயிறு. இதில் நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ணி ஸ்பிளிட் அண்டை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் இருக்கிற விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நியூ ஹேர் க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணி நேச்சுரலாகவே நம்மளுடைய ஹேரை நல்லா திக்கன் பண்ணி நல்ல வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக ஊற வச்ச உளுத்தம்பருப்பு. இதில் இருக்கிற மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுடைய ஹேர் ரொம்ப டல்லாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்சரோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நேச்சுரலாகவே ஒரு நல்ல கண்டிஷனர்ன்றதுனால ஹேரில் இருக்கிற ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி டெக்ஸ்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதில் இருக்கிற குட் சோர்ஸ் ஆஃப் அயன், ப்ரோட்டீன் அண்ட் ஃபோலிக் ஆசிட்ஸ் ஹேர் லாஸை நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஓவரால் ஸ்கேல்ப் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணிருக்கிற கிராம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாகவும் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி இளநரை வராமல் தடுக்குது. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆலோவேரா ஜெல்லில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை ஸ்கேல்ப்லேருந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ரிமூவ் பண்ணி நல்ல மாய்ச்சர் கொடுக்குது. ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ்னால வரக்கூடிய ஹேர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணி ஸ்கேல்பில் இருக்கிற இச்சஸையும் இன்ஃபெக்ஷனையும் க்யூர் பண்ணி கொடுக்குது. நல்ல ஒரு கண்டிஷனராக செயல்படுது. ஹேரை நல்லா ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங்காக, சில்க் அண்ட் ஷைனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கடைகளில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. நேச்சுரலாக வாங்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக கிடைக்கும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லெமனில் பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ட்ரையாக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்னா நல்லா சில்க் அண்ட் ஷைனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹேரை நல்லா ஹெல்த்தியாக, சில்கியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபோலிக் ஆசிட்ஸ், விட்டமின் சி இதோடைய லெவலில் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் வந்து நல்ல லென்த்தனாக வளர்கிறதுக்கும் நல்ல ஷைனிங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை முக்கியமான ஒரு பொருள். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ். எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்னலாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஹேர் க்ரோத்துக்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம். கருவேப்பிலையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பீட்டா கேரோட்டின், ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி ஹேர் நல்லா திக்காகவும் நல்ல கருப்பாகவும் இளநரை வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.
அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வேப்பிலை. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஹேருக்கு ஒரு நல்ல கிளென்சர்னு சொல்லலாம். ஹேர் ஃபாலிகுலர் ஸ்ட்ரென்தன் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ரூட்டை நல்லா ஹெல்தி ஆக்கி டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய இச்சஸ் இன்ஃபெக்ஷனை நல்லா க்யூர் பண்ணும். அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது கர்ட் வந்து ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனர். ஹேர் ஃபாலிகுலை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இதை ஒரு நேச்சுரல் க்ரோத் ஸ்டிமுலேட்டர்னு சொல்லுவாங்க. டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணி டேமேஜில் இருந்தோம் ஹேர் வந்து டல்லாக இருக்கிறதுல இருந்தோம் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இதில் சேர்த்துருக்கிற ஆலிவ் ஆயில் ஓவரால் ஹேர் க்ரோத்தை பூஸ்டப் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ் கண்டினியூஸாக 3 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் 100% பெஸ்ட்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். எப்போயுமே எந்த ஒரு பொருளையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸை நம்ம தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டர்மாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குயிக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே சேனலுடைய அபவுட் செக்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.